யாரு அற்பமா உன்னை பேசுறாங்க, யாரு உன்னை நிந்திக்கிறாங்க, யாரு உன்னை தூசிக்கிறாங்க, உன்னை பற்றி மத்தவங்க குறை சொல்றாங்க, நீ நல்லா இருக்க கூடாது நினைக்கிறாங்க, உன் மேல பைய சுமத்துறாங்களோ, கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறான், ஒரு டைமை வச்சிருக்கிறான், ஒரு காலத்தை வச்சிருக்கிறான். அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு, அவரை துதித்து கொண்டேரு, ஆராய்ந்து கொண்டேரு, ஜபித்து கொண்டேரு, கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டேரு. அந்த நேரம் வரும்போது எந்த மனிதன் உன்னை இருதயத்துல உன்னை அற்பமா நினைத்தானோ, எந்த மனிதன் உன்னை, எந்த சகோதரி உன்னை அற்பமா பேசிச்சோ, அவங்க மத்தியில ஒரு தலையை கர்த்தர் உயர்த்துவா. அவர் மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு கனத்தை கொடுப்பா. அவங்க மத்தியில உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பா. அவர் மத்தியில ஒரு மேன்மையை கொடுப்பா. அவர் மத்தியில உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. அல்லேலூயா. நல்ல கைதடி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மளை கனம் பண்ணுகிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். பாருங்க, அந்த கிறிஸ்துமஸ் மீட்டிங் நடத்தணும். மீட்டிங் நடத்தும் போது எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தோம். அப்புறம் ஒரு ஐயா சொன்னார், ஐயா எங்க நடத்துறீங்க? இங்க நடத்துறீங்க? ஆமா, இங்க தான் நடத்துறேன். நான் உங்களை காட்டில ரொம்ப வருஷமா ஊழியம் செய்தவர். உங்களுக்கு முன்னாடி நான் சபை வச்சிருக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நான் ஊழியம் பண்ணிருக்கிறேன். நானே பிரேயர் நடத்தும் போது ஒரு கொஞ்சம் சேர் போட்டேன், அவ்வளவு ஜனம் கூட வரல. உங்க ஜனங்க எப்படி வர போறாங்க, எப்படி ரோட்ல நடத்த போறீங்க? பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சுள்ளே வச்சிருங்க. எதுக்கு ரோட்ல போய் வைக்கிறீங்க? ஜனங்க அவ்வளவு பேர் வருவாங்களா? அவர் பார்க்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வாய்க்கு சும்மா இருக்க ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. உன் மனசுக்கு நான் என்னையே பேசிட்டாங்கய்யா, அதெல்லாம் உங்க நல்லது சொல்றேன். யாரும் வருவாங்களா? வர மாட்டாங்க. சர்ச்சுள்ளே வச்சிருக்கியா? நான் சொன்னேன், ரோட்ல தான் வைப்பேன், பப்ளிக்ல தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு மட்டும் ஆஸ்வாதம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கு ஆஸ்வாதம் வரணும்னு சொல்லி என்ன பண்ணேன், மீட்டிங் சேர் சர்ச்சு வெளியே தான் போட்டேன், ரோட்ல தான் போட்டேன். உங்களுக்கு தெரியும், 60 சேரை போட்டேன். 60 சேர் ஜனம் ரொம்பிச்சு. அதை தம்பிக்கு போன் பண்ண, தம்பி இன்னும் கொஞ்சம் 20 சேர் கொண்டு வாப்பானு. இல்லையா இப்பதான் 60 சேர் போட்டு போனேன். இல்லப்பா ஜனங்க உக்காந்துக்கு இடமே இல்லை, இன்னும் கொஞ்சம் 20 சேர் கொண்டு வாப்பானு. அந்த 20 சேரை போட்டு அதுவும் ரொம்பிச்சு. சர்ச்சூர்ல இருக்கிற எல்லா சேரும் எடுத்து வெளியே போட்டேன், அதுவும் ரொம்பிச்சு. இந்த முறையில இருந்து அந்த முறை வரைக்கும் ஜனங்களை கொண்டு வந்தாரு. இன்னும் வரைக்கும் போன வாரம் கூட வந்து சொன்னார், ஐயா நான் எவ்வளவு மீட்டிங் போயிருக்கிறேன், ஆனா உங்க மீட்டிங்க பார்த்தேன், கிட்டத்தட்ட 15 ஊழியக்காரங்க, அந்த சபை முழுதும் ஊழியக்காரங்க உட்காந்து வெள்ளி பாஸ்டர் ஊழியக்காரங்க. ஒரு அட்வொகேட் நானும் பேசும்போது அவர் சொல்றாரு, எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை பாஸ்டருங்க. நான் சொன்னேன், என்னை அற்பமா நினைச்சு பேசினாங்க, பார்த்தாங்க, அவங்க மத்தியில் என் தலையை ஆண்டவரே உயர்த்தினாங்க. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?